அன்பர்களே, கேரளாவில் சிறையில் பாஜகவின் மாநகராட்சி கவுன்சிலர் பதவியேற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சி 40 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்டின் குத்தகையாக இருந்து வந்தது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. ஆனால் சரிபாதி தொகுதிகளில் பாஜக வென்றிருந்தது. அப்படி ஒரு சுயேட்சை ஆதரவுடன் பாஜக மாநகராட்சியை கைப்பற்றியது. இந்த மாநகராட்சி பதவியேற்கும் போது, கவுன்சிலர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது பதவியேற்ற கவுன்சிலர்கள் கடவுளின் பெயரை சொல்லி பதவியேற்றார்கள். ஆற்றுகால் அம்மா, சபரிமலை ஐயப்பன் என்றெல்லாம் பதவியேற்றார்கள். அது செல்லாது, இறைவனின் நாமத்தில் என்று பதவியேற்கலாம், தனி கடவுளின் பெயரை சொல்லி பதவியேற்க முடியாது என்று வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி கவுன்சிலர்கள் எல்லாம் மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே பாஜக திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியதை தாங்க முடியாத காங்கிரஸ் திருவனந்தபுரம் மாநகராட்சி கவுன்சிலர் சுகதன் என்பவர் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் அடைக்கப்பட்ட சுகதன் ஏற்கனவே கடவுளின் பெயரை சொல்லி பதவியேற்றவர். அதனால் அவர் மீண்டும் பதவியேற்கும் சூழல் ஏற்பட்டது. மற்ற கவுன்சிலர்கள் அனைவருமே இரண்டாவதாக மீண்டும் பதவியேற்றிக் கொண்டார்கள். ஆனால் சுகதன் சிறையில் இருந்ததால் பதவியேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்றத்தில் அணுகி தனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கோரினார். ஆனால் சிறையிலேயே பதவி பிரமாணத்தை செய்யலாமே என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து விய்யூர் சிறைச்சாலையில் சுகதனின் பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர், அதிகாரிகள், சுகதனின் உறவினர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். சிறையில் உள்ள லைப்ரரி ஹாலில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஆக கேரளம் இதுவரை பார்த்திராத ஒரு சம்பவம் இந்த நிகழ்வின் மூலம் அரங்கேறியுள்ளது. இதனால் திருவனந்தபுரம் மாநகராட்சியை முடக்கலாம் என்றும் பாஜகவுக்கு செக் வைக்கலாம் என்றும் காங்கிரஸ் அரசு போட்ட திட்டமானது தோல்வியில் முடிவடைந்துள்ளது.